இந்த நாளிலும் நம்ம இந்த மூன்றாவது அதிகாரத்துல ஒரு சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். எது முக்கியம் அப்படிங்கிறது நம்ம கடந்த நாள்ல பார்த்தோம். நாம் முக்கியம், நம்முடைய காணிக்கை தான். அப்புறம் காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதற்கு உண்டான காரணத்தை பார்த்தோம். உள்நோக்கம், அப்புறம் எல்லாரும் கூட உள்ள உறவு ரெண்டும் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். அப்போ நம்ம காணிக்கை கொண்டுட்டு வர்றப்போ தேவாலயத்தினுடைய வாசல் படியில நின்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவாலயத்தினுடைய வாசல் படியில வந்துட்டேங்கிறதுனால நான் காணிக்கையெல்லாம் வாங்க முடியாது. நீ தேவாலயத்தின் வாசல் படிக்கு வந்துட்டு உள்ளார பலிபீடத்துக்கு வந்துட்ட அப்படிங்கிறதுனாலையும் காணிக்கையெல்லாம் வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட்ல சமாதானமா இருக்கிறியா, நீ உன்னுடைய சகோதரனோடு சமாதானமா இருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு, இல்லைன்னா எப்ப நீ காணிக்கை இங்கேயே வச்சுட்டு நீ போய் சமாதானம் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன், நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன கதையையும் அந்த கதையல்ல நிஜத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ எது முக்கியமா காணப்படுது அப்படின்னா நம்ம தான் முக்கியம். ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம முக்கியம். அதாவது ஆண்டவர் நினைச்சிருந்தா இன்றைக்கே கோடான கோடி தூதர்களை உலகம் எங்கும் இறக்கி சுவிசேஷத்தை ஒரு நிமிஷத்துல பிரசங்கிச்சுட்டு இந்த உலகத்தை சுவிசேஷமயமாக்க ஆண்டவரால முடியும். அது ஒரு ஒரு செகண்ட் தான் அதுக்கு. ஆமா. சோ அவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவரால வெகு ஈஸியாக செய்து விட முடியும். ஆனா ஏன் ஆண்டவர் நம்மளை சார்ந்து இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கு நம்ம எல்லாம் பங்குள்ளவர்களாக அவருடைய சாயலிலே அழைக்கப்பட்டிருக்கிறதுனால, நமக்கு நித்திய ஜீவனை தரணுங்கிறதுனால ஆண்டவர் நம்மை கொண்டு நம்மை நம்பி இந்த காரியங்களை செய்கிறாரு. ஆமா, ஏன்னா தேவ தூதரை காட்டிலும் நம்மள ஆண்டவர் மேன்மையாக வச்சார். ஆமா. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு தேவை. யாருமே அவர் அப்பா பிள்ளை என்று சொல்லி கூப்பிடக்கூடிய உரிமையை கொடுக்கவே இல்லை. அது எவ்வளவு பெரிய தூதனாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய தாவீதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மோசேவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லைய வகுத்திருந்தார். எப்படி நீங்க அப்படி இவங்கெல்லாம் அவரை தேவனே, எஜமானனே இதோட தான் நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஆனா நமக்கும் அப்படி அல்ல, மாறாக எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அப்பா பிள்ளை என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தாரு. எங்க நின்னாலும் எப்ப நின்னாலும் நம்ம ஆண்டவரை ஏசப்பா அப்பான்னு நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு இரக்கமும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு 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 கிருபையை பெற்றவங்க நம்ம. சோ அப்போ நம்ம மேல எவ்வளவு கன்சர்ன் இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அக்கறை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். உங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. அப்ப தலைமுடிய என்ற அளவுக்கு நம்ம மேல ஒரு நேசமா அப்படின்னா ஆமா. ஏன்னா அவருடைய சாயலாகல ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி இருந்ததுனால தான் இவ்வளவு காரியங்களை நமக்கு அது சொல்லிக்கொள்ள முடிகிறது. சரி, இப்ப நம்ம 3வது அதிகாரத்துல 4 என்று நான் நினைக்கிறேன், விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். நாம் இத ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடியா அல்ல, மாறாக லைஃப் அப்ளிகபிள் ஸ்டடியா தான் நம்ம இதை பார்க்கிறோம். சரிங்களா? இது ஏதோ எத்தனை வசனம் இருக்குது அப்படி இருக்கு இதெல்லாம் இல்ல. இது லைஃப் அப்ளிகேஷன் பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நேத்திய கேட்ட கேள்விகளுக்கு இன்னமும் யாரும் ரேச்சல் சிஸ்டரை தவிர யாருமே வாய்ஸ் மெசேஜ் நீங்க போடல. நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடணும். ஆமா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறது அப்பதான் தெரிய வரும். நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போனா நீங்க என்ன லேர்னிங் செஞ்சீங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம ஆதியாகமம் 3:17 பார்த்தோம், கர்த்தர்
ஆதாமை அல்ல, ஆதாமின் நிமித்தம் பூமியை சபிச்சாரு அப்படிங்கறதுதான் நேத்து நம்முடைய டிஸ்கஷனா இருந்தது. ஆனா 4:11 கர்த்தர் காயினின் நிமித்தம் காயினையே சபித்தாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசத்தை பார்த்தோம். ஆதாம் போய் எந்த விதைய போட்டாலும், எது போட்டாலும் அது ஒரு வீணான செடியாக புல்லும் குறுக்கும் முள்ளும் அது விளைவிச்சுது. அப்படின்னா என்ன? இவன் ரொம்ப பாடுபட்டு மம்டியை பிடிச்சி வெட்டி எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி கடைசியில பலன் வரும்னு உட்கார்ந்துருக்கப்ப அது முள்ளு செடி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய வேலைப்பாடுகள், இவன் செய்ய போகிற வேலைகள் எல்லாம் விருதாவாக போகுது, வீணாவாக போகுது அப்படின்னு அர்த்தம். இது பூமிய சபிக்கிறது அப்படின்ட்டுங்க. அப்படியே இப்ப நீங்க இந்த சைடுல வர்றோம். இப்ப காயின் மேல சாபம் வருது. காயின் மேல சாபம் வர்றப்ப என்ன ஆகுது? காயினே அலைந்து திரிகிறவனா இருக்கிறான். அலைந்து திரிவது தேவ சமூகத்துல சாபம். எரேமியா 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிய பண்ணினது, எவன் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசினானோ அவன் வனாந்திரத்துல சாக வேண்டும் என்கிற சாபங்கள் அவங்க மேல வந்ததுனால என்ன ஆச்சு? எவனெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ, எகிப்துல எங்களுக்கு பிரேத குழி இல்ல, இங்க கொண்டாந்து எங்களை சாகடிக்க பாக்குறியா, ஆச்சா போச்சான்னு சொல்லி எவனெல்லாம் பேசினானோ அவனெல்லாம் வனாந்திரத்திலே மடிந்தான். அதுவரை அந்த பிரயாணத்தை ஆண்டவர் முற்று பெற வைக்கவில்லை. அவன் எவனெல்லாம் செத்தானோ அதுக்கு அப்புறம்தான் கானானுக்குள்ளார பிரவேசிக்க ஆண்டவர் வச்சாரு அப்படிங்கறத தான் நம்ம நேத்து வரைக்கும் பாக்குறோம். இப்போ இவன் என்ன சொல்றான்? இப்போ அவன் மேல ஒரு சாபம் வந்துருச்சு, இவன் அலைந்து திரிபவனாய் மாறுகிறான். அப்பொழுது உடனே இவன் கேட்கிறான். 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4:13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த அடையாளத்தை போட்டாரு அப்படிங்கறத நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. அதாவது ஒருவனை பாக்குறப்ப கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடையாளம் அது. ஆச்சா, இப்ப இவனை பாக்குறப்ப ஐயோ இவனை ஒன்னும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு அடையாளம். இதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ விதமான முரண்பாடுகளும் கருத்து வேற்றுமைகளும் இருக்குது. இது இந்த அடையாளம் அவரு சிலுவையை தான் மேல போட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இல்ல சிலுவை போடல, அவரு நெத்தியில ஒரு கோடு ஒன்னத்தை போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க அடையாளம். ஆனா அந்த அடையாளத்தை பார்த்தா என்ன தோணுது? இவனை கொல்லக்கூடாது, அப்படி கொன்னுட்டா அவன் மேல 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த விஷயத்தை அப்படியே நகர்த்தி கொண்டு ஆவியானவர் வருகிறார். அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இப்படி ஆமா அப்படியே போறான். அப்புறம் காயின் தன் மனைவியை அறிந்தான், கர்ப்பவதியானா, இந்த சந்ததிகள்லாம் உருவாகுது. இந்த சந்ததிகள்ல இருந்துதான் ஒவ்வொரு இப்ப உயிரில்லாத வாத்தியங்கள் அப்படின்னு ஒரு 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 டாபிக் இருக்குது. நம்ம அதை கவனிப்போம். அப்போ இந்த இசைங்கிறது என்ன, இசைக்குண்டான அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இப்ப இந்த அடையாளத்தை போட்டதுக்கு அப்புறம் இவன் எல்லா பக்கமும் போறான் வர்றான் நடக்கிறான் இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள் எல்லாம் உருவாகுது. இப்போ இப்போ இப்ப நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா வசனம் 17
காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இப்போ இந்த இந்த இடத்திலிருந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து தான் வம்சாவளிகள் உருவாகிறது. இங்கிருந்து உங்களுக்கு என்ன விதமான புரிதல் வரப்போகுது அப்படின்னா, வரணும் அப்படின்னா, எப்படி ஆதாமுடைய குடும்பத்திலிருந்து 2 சந்ததி, என்னது, ஒரு சந்ததி மிகவும் கோபக்கார முரட்டாட்டம் உள்ள சந்ததியாகவே த்ரூஅவுட் த பைபிள் ஃபுல்லா இனி இருக்க போகிறது என்றும், இன்னொரு சந்ததி ஆவேலை போல சைலண்ட் கேரக்டரா, ரொம்ப ஹம்பிளாட்டம், ரொம்ப அப்படியே கவனமா இருக்க போறாங்க என்றும் இதுல இருந்து தெரிய வருகிற ஒரு இடம் தான் இந்த இடத்துல உருவாகிறதான இந்த இடம் ஆச்சுங்களா. அப்போ இங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஆதாள் சில்லாள் இவங்கெல்லாம் அப்படியே மேரேஜ் ஆகுது. அப்புறம் நீங்க 33வது வசனத்துக்கு 23வது வசனத்துக்கு நீங்க வாங்கலேன். ஆதியாகமம் 4:23. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவியே, என் சத்தத்துக்கு இந்த இடத்துல இப்ப என்ன அப்படின்னா, ஒருவன் ஒருத்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகாத நாட்கள் இதெல்லாம். ஆதாளே சில்லாளே இந்த மாதிரி பலதார திருமணங்கள் ஆரம்பித்த இடமும் இந்த இடம்தான். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவான இந்த இடம்தான் அப்படியே 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 வந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா. அப்போ இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த லாமேக் எங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 23லயே நீங்க வாசிங்கள ஃபுல்லாவே. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 70 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். கவனிங்க, இப்ப காயினோட சந்ததியில அத கொஞ்சம் மியூட்ல, ஓகே ரைட். இப்ப காயினோட சந்ததியில நடக்கிற 2வது கொலை லாமேக்கு பண்ற கொலை. ஆமா, இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா காயின் கொலை பண்ணான்னு தெரியும். லாமேக்கும் அது போலவே ஒரு கொலையை செய்கிறான். யார கொன்னா, எப்படி கொன்னா அப்படிங்கிறது இல்ல. ஆனா அவன் கொலைகாரன். அதுதான் இப்பதான் நம்ம சொன்னோம். காயினோட டீம். இனிமே நீங்க ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு ரிபல்லியஸ் டீம் இருக்கு. சாரி, ஒரு கோவக்கார, ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு சாந்தம் உள்ள ஒரு பிள்ளை இருக்கும். எந்த வீட்டுல வந்தவங்க எல்லாம் அதான் மூத்தது மோளை, இளையது காலம்பாங்க கிராமத்துல. மூத்த பையன் கொஞ்சம் அப்படியே சைலண்டா இருப்பான், சின்ன பையன் பாருங்க வயலண்டா இருப்பான். இப்படி ஒரு குடும்பத்துல ஆதியில இருந்து, இதுதான் ஆதி குடும்பத்திலேயே இது நடந்துச்சு. இப்போ காயினோட ஃபேமிலியில என்ன ஆகுது, இன்னொரு கொலை லாமேக்கு செய்யுது. இந்த லாமேக்கு யார கொன்னாங்கிறது இல்ல. ஆனா அவன் இந்த மாதிரி சகோதரர்களை யாரையோ போட்டு தள்ளிட்டான். அவன் காயம் உண்டாக ஒரு வாலிபனை கொன்னான் இருக்குது. இவனே சொல்லிக்கிறான், எங்க அப்பாவுக்கு இப்படி ஆகும்னா எனக்கு எப்படி ஆகுமோ அப்படின்னு சுமந்திருக்கு. அப்படி
சொல்லிட்டு இருக்கான். எப்படி காயின் கொலை பண்ண உடனே தேவ சமூகத்தை விட்டு விலகி உறவுல ஆண்டவருக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் ஒரு விலகல் வந்துச்சோ, ஒரு ஆண்டவரை விட்டு தூர போக வேண்டிய நிலைமை காயினுக்கு வந்து அவனை சபிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சோ, அது போல இங்க லாமேக்கு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த திருப்பியும் அதே மாதிரி ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போற பின்வாங்கி போகிறதான ஒரு அனுபவம் மீண்டும் வருகிறது. மீண்டும் அதே சூழ்நிலை இந்த குடும்பத்தாருக்கெல்லாம் மீண்டும் வருகிறது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவரை விட்டு ஆராதிக்கிறதான அந்த தன்மை கம்மியாகிக்கொண்டே போகுது. என்னடா அது இப்படி ஆகி போச்சே, காயின் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா தனியா போய் ஒரு ஒரு ஊரை அவன் உருவாக்கி அங்க குடியிருக்கான். ஆனா காயினுடைய குடும்பத்தார் அவ்வளவா ஆண்டவரை தேடுறது மாதிரி ஒண்ணும் தெரியலையே. அவன் சந்ததியிலேயே இன்னொருத்தவன் கொலைகாரனா உருவாயிட்டானே. இந்த கொலைகாரன் இப்படி உருவானதுனால இப்ப மீண்டும் ஏதோ ஒரு சிக்கல் வந்துச்சு. அந்த காயினோட ஃபேமிலி ஃபுல்லா ஆண்டவரை விட்டு விலக வேண்டிய ஆராதனையில கம்மியாக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இது அந்த சமயத்துல இருந்த ஆதாமுடைய குடும்பத்தையும் பாதிச்சுச்சு. ஆதாமுக்கும் இது ஒரு ஒரு பெரிய நெருடலா இருக்குது. என்னடா இது இப்படி இந்த பையன் இப்படி ஆரம்பத்துல இருந்தே இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பாரு, அவனுங்க இப்படிதான் இவனுங்க இருப்பாங்களாட்டுக்கு அப்படின்னு ஒரு வேதனை வந்துச்சு. இப்பொழுது நடந்த காரியம் 25வது வசனம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். கவனிங்க, இப்ப காயினை குறித்ததான வேதனை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா இவனும் கொலைகார பயலாயிட்டான், அவன் சந்ததியில வந்த லாமேக்கும் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ, என் சின்ன பிள்ளை ஆபேல் இருந்திருந்தான்னா இதெல்லாம் இப்படி நான் வேதனைப்பட்டிருக்கிறதுக்கு தேவையில்லையே அப்படின்னு இவன் ரொம்ப விசனமாகறாங்க ஆதாமும் ஏவாளும். என்ன ஆண்டவரே, இந்த பையன் இப்படியேதான் செய்யறானா, நீங்க 2 பிள்ளைகளை நீங்க கொடுத்திருந்தீங்களே, இப்படி சாகடிச்சுட்டானே அவன். இந்த சாகடிச்சு பிள்ளை இப்போ உயிரோட இருந்தானாலும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்குமே. ஐயோ, என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்களுக்கு இன்னொரு பிள்ளை உண்டாகிறது. அதுக்கு பேர் தான் சேத் அப்படின்னு. அப்ப இந்த சேத்துங்கிறது யாரு? ஆபேலுக்கு பதில் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவனுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? இவனுடைய சுபாவம் ரொம்ப சைலண்டா, அமைதியா, அப்படியே ரொம்ப நேசிக்கிறதா அப்படி இருந்திருக்கணும் லாஜிக் படி, ஆவியின் படி. ஏன்னா இவன் கேட்டது ஆபேலுக்கு பதிலா, ஆகையினால ஆபேலுடைய சுபாவத்தை கொண்டவனா சேர்த்து வந்திருப்பான். ஆச்சா, இத ஆதியாகமத்துல ஜெனரலா ஒரு கேள்வி இருக்கு. காயின் யார கல்யாணம் செஞ்சிருப்பான் அப்படின்னு. ஆதியில பிறந்தது 2 பேரு. முதல்ல ஆதாம் ஏவாளு. ஆதாம் ஏவாளுக்கு காயினு வந்து ஆபேல, அதுக்கப்புறம் ஆபேலு. காயினு ஆபேல கொன்னுட்டான். இருக்கிறது ஒரே புள்ள. இப்ப கல்யாணம் யார பண்றதுன்னு இருக்குது. யார் சொல்ல போறீங்க? இப்ப கல்யாணம் யார காயின்னு செஞ்சிருப்பா? அப்படி ஒரு ஆளே இல்லையே பைபிள்ல. அப்பதானே உலகமே ஸ்டார்ட் ஆகுது. உலகமே ஸ்டார்ட் ஆகுறப்ப இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான் இருக்கிறான். இப்ப பெண் பிள்ளைகளே இல்லையே. எப்படி கல்யாணம் நடந்திருக்கும் காயினுக்கு? யாரு இப்ப நானே கேட்டுட்டா? ஏன்னா நீங்க தான் ஜெனரலா கேட்டா சொல்ல மாட்டீங்களா? அதனால நானு எங்க பாதி பேரை காணுமே. சோத்திரம். ஆஷான் இன்னைக்கு ஜாயின் செஞ்சிருக்கிறீங்க. அது நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆஷா ராஜேஷோட தங்கச்சி. ஓகே, ராஜேஷோட தங்கச்சி. பிரைஸ் லார்ட்மா.
கர்த்தர் உன்னை கர்த்தர் உன்னை நடத்துவாருமா. ஏன்னா வேத வசனத்தை நேசிக்கிற நீ நல்லா இருப்பமா, நல்ல லைஃபை எல்லாத்தையும் தேவன் உனக்கு கிருபையா கொடுப்பாருமா. சரி, இப்போ இதுக்கு யாராவது சொல்றீங்களா? யாராச்சும் இப்போ இப்போ இதுக்கு என்ன பதில்? வேற யாரு இருக்கிறீங்க? யாராவது சொல்றீங்களா? எஸ்தரக்கா, நீங்க சொல்லலாமே. இப்போ உலகத்துல இருக்கிறதே ஆதாம் ஏவாள் தான். இப்ப காயின் தான் இருக்கான். ஆபேல கொன்னாச்சு. இப்ப காயினுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா யார கல்யாணம் செஞ்சிருப்பாங்க? என்னது சைலண்டா இருக்கிறீங்க? சரி, நானே சொல்றேனே. எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அட்டவணை அப்படின்னாலே பின்னாடி நம்ம இதெல்லாம் தியானிப்போம். அட்டவணைனா என்ன? ஏன் யோசேப்பு கிட்டத்தட்ட 200 மைல் டிராவல் பண்ணி கலிலேயாவிலிருந்து பெத்லகேமுக்கு கணக்கெடுப்புக்கு வரணும்? அவ்வளவு பெரிய நிறை மாத கர்ப்பிணி அந்த அம்மா மரியாள் அவங்கள கழுத மேல ஏத்திக்கிட்டு கணக்கெடுப்புக்கு ஏன் வந்து பேரையும் மனைவி பேரையும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கறதுல பின்னாடி அது அட்டவணையின் அவசியம் அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் இருக்குது. அதுல நம்ம தியானிப்போம். இப்போ எப்பயுமே வேதத்துல ஆண் வாரிசுகளை தான் இவன் இன்னாருடைய மகன் இவன், இன்னாருடைய மகன் இவன், இன்னாருடைய மகன் இவன். ஏங்க ஆம்பளை புள்ளையேதான் எல்லாத்துக்குமே பிறந்துட்டே இருந்திருக்குமா? அப்படிலாம் இல்ல. பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் இங்க இல்ல. ஆமா, இப்படியவே இல்லாம போச்சா? இல்ல இல்ல இல்ல, பின் நாட்கள்ல அவைகள்லாம் வந்துச்சு. நம்ம அதை எப்ப நம்ம வேணா அது லாஸ்ட்ல நம்ம போயிடலாம். அப்போ இப்ப காயினு ஆபேலு வேறு சில பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அவைகள் இங்கே அட்டவணையில இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் காயின்னு கல்யாணம் ஆகிலாமே, காயி அந்தாயி இந்தாயி கடைசியில ஒரு ஆளை செத்து போனதுக்கு அப்புறம் தான் இப்ப சேர்த்து உண்டாகிறான்னா, அப்ப ஆதாம் ஏவாளுக்கு அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க பெண் பிள்ளைகளாக இருந்தார்கள். இப்ப என்னாச்சு? காயின் அதுல உள்ள ஒரு பெண் பிள்ளையை திருமணம் செய்கிறான். அப்ப சகோதரியவான்னா ஆமா, அப்ப சகோதரிய தான் காயின் திருமணம் செய்கிறாரு. அப்போ சரி, இதைத்தான் இஸ்லாமியர்கள் இன்னும் ஃபாலோ செய்யறாங்க. சித்தி பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்களை இன்னமும் திருமணம் செய்யறாங்க. ஏன்னா அவர்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத நாங்க ஃபாலோ பண்றோம். நிறைய மனைவிகளை நாங்க கட்டிக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாடு தான் அவங்களுடைய குரானாக நிறைய அதுல சிக்கல் அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிறாங்க. கவனிங்க, இப்ப சேர்த்து பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறது? லாஸ்ட் வசனம், லாஸ்ட் வசனம் 26:4-26. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்போது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கவனிங்க, ஆதாம் ஏவாள் காலத்துல நல்ல ஆண்டவரை தேனாங்க. காயின் ஒருத்தவன் வந்தான், ஃபுல் சிஸ்டத்தையே குழப்பினான். அவனுடைய பிள்ளையாகிய லாமேக்கு வந்தா அவன் ஒரு சிஸ்டத்தை குழப்பி விட்டான். இப்ப என்ன நடந்தது? தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் உண்டான உறவுல மாபெரும் விரிசல் சேர்த்து பிறக்கிற வரைக்கும். சேத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், ஏனோஷ் அப்படின்னு. அப்பொழுது அதுக்கு அப்புறம் தான் இந்த உறவு சீர்பட ஆரம்பிக்கிறது. உறவு சீர்படும் வசனம் கடைசி வசனம். அப்ப ஏனோசுடைய அதாவது சேத்தின் சந்ததிகள் மீண்டும் ஒரு யூட்டர்னை போட்டு அந்த ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறார்கள். அச்சா, இப்பதான் அந்த உறவினுள்ள அந்த நம்ம
காயின் டீம் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆபேல் டீம் செத்து போச்சு இல்லையா? இப்ப அந்த ஆபேல் டீம் செத்து போன டீம் மீண்டும் உருவாகிறது சேத்தின் மூலமாக. அப்ப இனி என்ன இருக்க போகுது? காயின் டீமும் த்ரோட் விதத்துல இருக்கும், ஆபேல் டீமும் த்ரோட்ல வேதத்துல இருக்கும். அக்கிரமக்காரன் அப்படியே ஒரு சைடாவே போயிட்டு இருப்பான். ஆபேல் மாதிரி ஓரளவு நல்ல மனுஷன், ஓரளவு, அதாவது எப்படி பிளஸ் மைனஸ் இருக்குதோ அது போல பிளஸ் வந்து ஆபேல் சைட்லயும் மைனஸ் சைடு காயின் சைட்லயும் ஃபுல் வேதத்துல உள்ள கேரக்டராக இனி மாற போகிறது. அப்படிங்கிறது தான் இந்த 4வது அதிகாரம் நமக்கு சொல்லி தருகிறது. சரி, சீக்கிரமா நேரம் அப்படியே போகுதுனால 5வது அதிகாரத்துல இதுக்கு அப்புறம் தேவ திட்டம் எப்படி வெளிப்படுது, இதுதான் ரொம்ப கிளாசிக்கான விஷயம். இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன், ஒரே ஒரு போட்டோவை நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். நோட்ல நீங்க முடியும்னா நீங்க எழுதி கொள்ள வேண்டும். கீதா சிஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கீங்களா? சந்தோஷம் இருக்கு, அது யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, ரைட். சந்தோஷன்றது சேலத்துல இருந்து இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன், அதை நீங்க நல்லா பார்க்க போறீங்க. ரைட்டா? இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாத்துக்கும் அந்த போட்டோ தெரியுதான்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அந்த போட்டோ தெரியுதா? இப்போ தெரியுது. ஓகே, ரைட். இப்போ 5வது அதிகாரத்துல இப்ப நம்ம வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். இத எல்லாருமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப இப்போ எதுக்கப்புறம் சேத்தினுடைய சந்ததி தேவ சமூகத்தை தேர்ந்ததுக்கு அப்புறம், ஜனங்கள் தேவனை தொழுது கொள்றதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆச்சு? ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை இப்பதான் போடுறாரு. என்ன போடுறாரு? ஆதாமில் இருந்து அவர் அப்படியே வர்றாரு. என்னன்னு சொல்லி வர்றாரு? ஆதாம்னா என்னன்னு போட்டிருக்கு பாருங்க. ஆதாம் என்றால் மனிதன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நேரா எங்க போகுது? சேத்துக்கிட்ட வருது. ஏன்னா அந்த கேப் விட்டுச்சு இல்லையா? இப்ப அந்த லிங்க ஆண்டவர் இணைக்கிறார். சேத்து அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட, அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட, நியமிக்கப்பட்ட அப்படின்னு ஒருவர். என்ன நியமிக்கப்பட்ட ஒருவர்? மீண்டும் தேவனுடைய சபையோடு தேவனுக்கு உண்டான ஒரு இணைப்பை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட ஒருவன் அப்படின்னு அர்த்தம். ஏனோஷ் அப்படின்னா அழிந்து போகக்கூடியன்னு அர்த்தம். ஏனோஷ் அப்படின்னா இதெல்லாம் நீங்க 5th சாப்டர்ல ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இந்த பேரெல்லாம் அப்படியே வரும். சரியா? ஆதாஸ் இவனை பெத்தான், அவனை பெத்தான் அப்படின்ட்டு வரும். அப்புறம் அப்படியே சேர்த்துக்கு அப்புறம் நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா இந்த பேரெல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். இதான் 5வது அதிகாரத்தினுடைய அட்டவணை. இதுல என்ன தெரியுமா இருக்குது? அப்புறம் கேனன் அப்படின்னு போட்டிருக்கு. அதுன்னா வேதனை அப்படின்னு அர்த்தம். மகாலியேல் அப்படின்னா ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருவன் அப்படின்னு அர்த்தம். ஜெயராஜ் அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். ஏனோக்ஸ் அப்படின்னா டீச்சிங், போதனை அப்படின்னு அர்த்தம். மெத்துசாலா அப்படின்னா இவனுடைய சாவு அநேகரை அப்படின்னு அர்த்தம். லாமேக்கு அப்படின்னா கொண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். நோவா அப்படின்னா இலைப்பாறுதல்னு அர்த்தம். ஆச்சா? இது நீங்க கீழே அப்படியே ஏனோ அவரை பெத்தாரு அப்படி நீங்க வாசிக்கிறீங்களா? 5வது அதிகாரத்தை 4 இருந்தே. ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான்.
ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் 930 வருஷம் அவள் மரித்தான். சேத்து 150 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றார். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். சரி சரி, இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, இந்த நாளாகமத்துல இந்த மாதிரி பேரு வர்றப்பையும் இந்த மாதிரி ஆதி ஆகமத்துல பேரு வர்றப்பையும் நீட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். எவனை பார்த்தா நமக்கு ஆளை விடுறாங்க மாதிரி நமக்கு ஆயிரும். எங்கேயோ போறாங்க, சரி சரி நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே நெக்ஸ்ட் சாப்டர் போயிடுவோம். எப்பா நல்ல ஸ்டோரியா இருக்கா அதை மட்டும் படிப்போம். அப்படி நம்ம படிக்க கூடாது. ஒவ்வொன்னையும் வாசிச்சு, இப்ப நான் சொன்னது எல்லாமே அந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹீப்ரு மீனிங் அப்படின்னு போட்டிருக்கோம். எபிரேய பதத்துல இதுக்குண்டான அர்த்தங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தேவ திட்டம் ஸ்டார்ட் ஆகுறது, ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன்னு பூமிக்கு அனுப்ப போறது உறவுகள் சரியானதுக்கு அப்புறம். இந்த உறவுகள் சரியானதுக்கு அப்புறம் இப்ப நீங்க மேலிருந்து கீழே நான் இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு அதை தமிழ்ல சொல்றேன் அப்படின்னா நீங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்ப நான் மேல இருந்து சொல்றேனே, man appointed a mortal man that sorrow will comes out, the blessed God shall come down and is to teach the words and bring them into peace again அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை ஆண்டவர் நியமித்து அழிந்து போகிற உலகில் பாடுகளோடு வேதனையோடு வாழ்பவனை அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்ற பரத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவன் தன்னுடைய போதனையினால் மட்டுமல்ல தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து அவனை மீண்டுமாக ஒரு நித்திய வசதிக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த போகிறார். அப்படிங்கிறது தான் இந்த பேர்களோடலாம் அர்த்தம். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேத்துக்கு புரியல? தேவன் தன்னுடைய திட்டத்தை பெயர்களின் மூலமாகவே, இந்த பெயர்களோட மீனிங் ஒன்னொன்னா எழுதி வச்சு நீங்க கோத்து சேர்த்து வாசிச்சீங்கன்னா 5வது அதிகாரத்துல தேவன் தனது திட்டத்தை வெளிப்படுத்தினது புரிஞ்சிடும். என்ன அர்த்தம்? இன்னொரு டைம் நான் சொல்றேன். அழிந்து போகிற மனு குலத்தை ரட்சிப்பதற்காக பரத்திலிருந்து இறங்கி வந்த சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து தன் போதனையும் கொடுத்து தன் ஜீவனையும் கொடுத்து நம்மளெல்லாம் இந்த அழிவிலிருந்து மீட்டு ஒரு 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 நித்திய சந்தோஷத்துக்கு நேராக, அதாவது நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த போறாரு. அப்படிங்கிறது தான் வம்ச வரலாறே நமக்கு சொல்லித்தரும் சத்தியம். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு, எத்தனை பேருக்கு புரியல? இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஆமா, அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எந்த பேர் இருந்தாலும் அது மீனிங் பார்க்கணும்னு தெரியும். நோவாவுக்கு நீங்க தேடி பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் இருக்கும். ஆமா, நோவாவுக்கு பேரு வச்சப்ப அவன் தேற்றுவான், அவன் கம்ஃபர்டர், அவன் வசதி, என்ன சொல்றது, அந்த ஃபீல், அந்த கம்ஃபர்ட்னஸ், அதுக்கு பேர் தான் நோவா. ஆச்சா? அப்போ என்ன தெரியணும்? எந்த பேர் இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த அர்த்தத்தோட நம்ம வேதத்துல உள்ள பெயர்களை வாசிக்கிறப்ப உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் நம்ம இருதயத்துல கிடைக்கும். ஆமா,
இங்க இருக்கிற இப்ப வந்து நிறைய இப்ப கிறிஸ்தவ நேமா இருந்தா அர்த்தம் இருக்கும். ஆமா, சரியா? இப்ப இங்க நிறைய நபர்கள் இருக்கிறீங்க. அப்போ அதனாலதான் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறப்ப நம்ம சௌரியத்துக்கு எதையாவது ஒன்று வச்சு விடக்கூடாது. அர்த்தம் ஆபிரகாம், ஆபிராம் வேற, ஆபிரகாம் வேற. உடனே எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஹெச் தான் டிஃபரன்ஸுங்க. ஆபிரகாம் ஆபிராம்னுக்கு. ஆபிராம் தனியா இருந்தாரு, ஒரு குடும்பத்துக்கு தான் அப்பாவா இருந்தப்ப, ஒரு குடும்பத்துக்கு அப்பாவா நியமிக்கப்பட்டப்ப அவர் பேரு ஆபிராம். விசுவாச குடும்பங்களுக்கெல்லாம் தகப்பனா மாறணுங்கிறதுனால ஆண்டவர் ஆபிரஹாம்னு ஒரு ஹெச்ச ஒன்னத்தை சொருவினாரு. அதுக்கு பேரு ஹேமாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ஹீப்ரூல நம்ம பின்னாடி நம்ம அதெல்லாம் நம்ம அப்படின்னா என்னங்கிறத நம்ம லேட்டரா நம்ம அதெல்லாம் நம்ம இது பண்ண போறோம். அப்புறம் ஆபிரஹாம்னு பேரை மாத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பல விசுவாச குடும்பங்களுக்கு சந்ததிகளுக்கு அவர் தகப்பனானார். விசுவாச பிள்ளைகளுடைய தகப்பன் என்று ஆபிரகாம் தான் சொல்லப்பட்டார். அப்ப ஆண்டவர் ஏன் யாக்கோப இஸ்ரேல்னு மாத்தணும்? அப்ப பெயர் மாற்றம் தேவையா? இது நியூமராலஜி இல்ல, இது எண் கணிதமும் அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நம்ம பிள்ளைகளை அப்படி பேரு வச்சு கூப்பிட என்ன ஆகும்னா அந்த ஆசீர்வாதம் அந்த நம்ம சொல்றது பிள்ளைகள் மேல வரும். இப்ப ஏன் மகன் பேரு ஜோயல் சிரோமியன் அப்படின்னு நானும் மனைவியும் யோசனை பண்ணி வச்சோம். ஜோயல் அப்படின்னா யோவேல் தீர்க்க தரிசி. அவரு வந்து யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லவே இல்ல. எரேமியா மாதிரி எப்பா இப்படி ஆயிரும், நீ பாத்துக்கிட்டே இருக்க, நீ இப்படியே பண்ணு. அதாவது முகத்தாட்சண்யம் பாராத தீர்க்க தரிசி ஜோயல், எரேமியா, இவங்க 2 பேரும். நான் என் பிள்ளைக்கு அதான் பேர் வச்சேன். நீ யோவேல போல நீ இருப்ப. யோவேல தான் போட்டிருக்கு, மாம்சமான யாவரும் மீதும் என் ஆவியை ஊத்துவேன்னு ஆண்டவர் பிராபசி பண்ணது, தீர்க்க தரிசனம் பண்ணது யோவேல தான் இருக்கு. அதனால நீ சின்ன பிள்ளையா இருக்கப்போ அந்த தீர்க்க தரிசன வரங்கள் உனக்கு வரணும் அப்படின்னு தான் அவனுக்கு யோவேல்னு பேர் வச்சோம். சிரோமியன் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லின்னு அர்த்தம். கிரீக்ல சிரோன்னா ஒன் அண்ட் ஒன்லின்னு அர்த்தம். அப்போ தேவனுக்காக நீ ஒருவனாய், நீ வைராக்கியம் உள்ளவனாய் பிரகாசிக்கணும் அப்படிங்கறதுதான் ஜோயல் சிரோமியன் அப்படின்னு வச்சோம். ஏன் மகளுக்கு கிளாரி அப்படின்னு பேர் வச்சதுக்கு என்னன்னா, கிளாரின்னு ஒரு ரத்த சாட்சி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தேவனுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜீவனையும் விட்டாங்க. நான் என் பிள்ளை என்ன சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருக்கு சித்தம்னா நீயும் தேவனுக்காக எந்த அளவும் போறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். அதான் என் சின்ன பிள்ளைக்கு என் மகளுக்கு இப்படி ஒரு பேரை வச்சோம். அந்த அளவு ஸ்தேவானை போலவும் நீ ரெடியா இருக்கணும். நீ வாழவும் ரெடியா இருக்கணும். ஸ்தேவானை போல உன் ஜீவனையே தரவும் ரெடியா இருக்கணும். அப்படிதான் இவளுக்கு நாங்க பேரை வச்சோம். இதெல்லாம் என்ன நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்டைலிஷ் பேர் இல்ல, ஸ்பிரிச்சுவல் பேரு தேவை. இது வந்து ஸ்டைலா இல்ல, ஏற்கனவே இந்த பேர்லாம் இருக்குது, இந்த ஸ்டைல் வரல. இந்த ஸ்டைல் வரலங்கிறதுக்காக பிள்ளைகளை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு சிக்கல்ல நம்ம இழுத்து விட்டுற கூடாது. அப்போ பேரு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வச்சவங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை. இனிமையாவது அர்த்தமுள்ள, ஆண்டவருக்கு நெருக்கமுள்ள பெயர்களை வையுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். ஆமா, இந்த சேத்துனா என்னது? நியமிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஆமா, எதுக்கு? உறவை சரி பண்ண நியமிக்கப்பட்ட சந்ததி, அதான் சேத். ஆச்சா, இப்போ நம்ம 5வது அதிகாரத்துல அப்படியே இப்ப நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம். இதுல ஃபுல்லாவே இவங்க இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுல கிட்டத்தட்ட 32 வசனம் இருக்கிறது. இன்னமும் நீங்க யாராரு எத்தனை வருஷம் வாழ்ந்தா, ஏன் இந்த ஆளு மட்டும் ரொம்ப நாள் வாழ்ந்தாரு, இது இவங்க அப்பாட்டேந்து வந்ததா, இது இல்ல இவர்கிட்ட வந்ததா? அதிக வருஷம். உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த 5வது அதிகாரத்தின்படி அதிக வருஷம் உயிரோடு வாழ்ந்தவங்க யார்? இப்பவே நீங்க உட்காந்து தேடி அதை நீங்க நாளைக்கு குரூப்ல நீங்க போடணும்.
நான் சொல்றது நீங்க எதுவுமே செய்யறது இல்ல, இது என்னன்னு எனக்கு புரியவும் இல்லை. சரிங்களா? தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைங்க. நாங்க இவ்வளவு பிரயாசம் நாங்க எடுக்கிறோம், நீங்க எதுவுமே செய்யாட்டி அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. சரி, அப்போ அதிக வருஷம் இந்த டீம்ல வாழ்ந்தது யாரு? கம்மி வருஷம் இந்த டீம்ல வாழ்ந்தது யாரு? சரி, இந்த அதிக வருஷம் இப்ப ஒருத்தர் இதுல வாழ்ந்திருக்காரு. ஆனா திடுதிப்புன்னு இவங்களுடைய வயசு, அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, அது ஏன் கம்மியாச்சு? 940 வருஷம், 320 வருஷம், 150 வருஷம் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களே, இன்னைக்கு ஏன் 50 70 எல்லாம் தள்ளாடி போய் 75க்கு மேல தாண்டதெல்லாம் அது சிக்கலா இருக்கு. காரணம் என்ன? மோசே தன்னுடைய ஜெபத்துல மனுஷனுடைய அது எப்படி சொல்றது, அவரு என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்றேனே, அவனுடைய பலன் அதிகமான 80 வயசு அப்படின்பார். ஏன் 950ங்கிறது 80 மோசேவின் காலத்துக்கு வரதுக்கு காரணம் என்ன? இடையில என்ன கோலாகலம் நடந்துச்சு, என்ன அப்செட் ஆச்சு, ஏன் ஆண்டவர் மீண்டும் வயதை கம்மியாக்குனாரு அப்படிங்கறதுல நம்ம இனி வரக்கூடிய ஐ மீன் கிளாஸஸ்ல நம்ம அதெல்லாம் நம்ம தியானிக்க போறோம். சோ இப்படி நம்ம 5வது அதிகாரம் ஆண்டவர் திட்டத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப உறவை சரி பண்ணினது யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், சேத் அப்படின்னு. ஆமா. சோ இப்படிப்பட்ட நாமங்களை, ஆமா, சேத் சாமுவேல் அப்படின்னு வைங்க. ஆமா, இப்படிதான் பாருங்க. அவன் ஒண்ணு கேட்பான், சேத்துனா என்ன? என் பையன் நிறைய டைம் என்ன கேட்டிருக்கான், எனக்கு ஏன் ஜோயில் பேர் வச்சிங்க, எனக்கு ஏன் ஜோயில் பேர் வச்சிங்க. அவன் ஒவ்வொரு டைமும் கேட்கிறப்பையும் நான் எப்பயுமே நான் பதில் சொல்ல நான் ரெடியா இருக்கிறேன். நீ தீர்க்க தரிசியாய் மாறி ஆண்டவருக்காக கிரிகை செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையை பேசணுங்கிறதுக்காக தான் வச்சேன். இப்படித்தான் வச்சேன்னு நானும் பல 100 டைம் சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், பிள்ளைங்க நாளைக்கு கேட்பாங்க பாருங்களேன். ஆமா, இன்னைக்கு ஸ்டைல், நாளைக்கு அது ஜெயிலுக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம வச்ச பேருனாலேயே. புரியுதுங்களா? சரி, நம்ம ஜெபிக்க போகிறோம். 6க்கு நம்ம நெருங்கிட்டோம். இந்த கிளாஸ் பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்க இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை ஆஷா சொல்லுமா, நீ எதுவும் கத்துக்கிட்டியாமா இன்னைக்கு? தங்கை ஆஷா இருக்கியாமா பாப்பா? நீ பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் தங்கம், சொல்லுமா. இது மூலியமா பேருக்குலாம் என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சது பிரதர். சரிம்மா, ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே. இன்னும் இந்த 4-5 அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் லேப்டாப்ல இஷ்யூ இருக்கிறதுனால அது சரி பண்ணிடுவேன் கூட சீக்கிரம். அது எல்லாமே இண்டிவிஜுவலா நான் உங்களுக்கு எகைன் அந்த 5 சாப்டர் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, 2வது சாப்டர் என்ன, இப்படி தாங்க டெய்லி நம்ம எப்படி சாப்பிடுறோமோ டெய்லி வசனத்தையும் சாப்பிட்டுக்கணும். என்ன ஆகும் பிரதர், ஒரு நிமிஷம், அந்த நம்ம சந்தோஷம் இருக்காப்புல பாருங்க, சேலம். ஆமா, சந்தோஷ தங்கம் சொல்லுப்பா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தங்கம், நல்லா இருக்கேன் சார் சாமி. ஓகே, சந்தோஷ் இன்னைக்குதான் வந்திருக்கா. அப்படி டெய்லி இனி சப்ஜெக்ட் இருக்கும்பா. ஒரு நோட்டு பேனாவோட நம்ம உட்காந்துக்கணும். அப்படி சொல்றதெல்லாம் அப்படியே பைபிள்ல கூட குறிச்சுக்குங்க, இல்ல அப்படி நோட்ல கூட குறிச்சுக்குங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க வசனத்துல உங்களை யாரும் அசைக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளார வருவீங்க. ஆண்டு உங்களை உண்மையிலுமே இந்த
புதிதாக வந்திருக்கிற தம்பி தங்கை 2 பேரையும் ஆசீர்வதிப்பாரு, வழி நடத்துவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சந்தோஷ் இன்னைக்கு வந்ததுக்கு. ஓகே, ஆகையினால இணைந்திருப்போம். நாளைக்கு 6வது அதிகாரம் என்னன்னு நம்ம இதுல நம்ம முக்கியமா என்னென்ன நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, அக்கிரமம் ஜாஸ்தியானது எப்ப, அக்கிரமம் ஏன் ஜாஸ்தி ஆனுச்சு, கிருபைன்னா என்ன, கிருபை யாருக்கு வந்துச்சு, ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் வரல, கிருபை வர காரணம் என்ன, கிருபை இருக்குன்னு பாவத்திலேயே நம்ம ஓட்டிக்கலாமா, அப்படி இப்படி லைஃப் அப்ளிகேஷன் தான் நம்ம இப்ப நம்ம வேதத்திலிருந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். லைஃப் அப்ளிகேஷன், இந்த வேதம் என் வாழ்க்கைக்கு எப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறது, அதான் லைஃப் அப்ளிகேஷன் வேத ஆராய்ச்சி நம்ம இப்ப செஞ்சு கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? ஆமா, இப்படியே போகும். இடையில ஒரு நாள் நம்ம ரெகுலரா ஏதாச்சும் ஒரு டாபிக்கை நம்ம ஹேண்டில் செஞ்சுட்டு இருந்தோம், அத நம்ம ஹேண்டில் செய்ய போறோம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல வசன திருவிழா அப்படின்னு நம்ம இனி வைக்க போறோம். வசன திருவிழா அப்படின்னு வச்சு ஏதாவது ஒரு ஹார்டான நல்ல ஒரு ரிசர்ச் பண்ண ஒரு டாபிக்கை நம்ம பிரசங்கம் பண்ண போறோம், டீச் பண்ண போறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு ஹார்டான ஒரு சப்ஜெக்ட வசன திருவிழாவாக நம்ம அதை எடுக்க போகிறோம். நாளைக்கு வியாழக்கிழமை காலையில 5 o'clock நீங்க எல்லாரும் வந்துடணும். நாளைக்கு நம்ம ரெகுலர் கிளாஸ் இருக்காது, மன்னிக்கணும். இன்டர்நேஷனல் யூத் அண்ட் பீப்புள் ஃபெலோஷிப் இருக்கும். இதுல கிர்கிஸ்தான், ஸ்ரீலங்கா, துபாய், அப்புறம் குவைத், இப்படி எல்லா இடங்களிலிருந்தும் தம்பிகளும் தங்கைகளும் இணைவாங்க. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நம்ம எல்லாரோடையும் கூட ஒரு ஃபெலோஷிப். நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் உலகளாவிய விதத்துல அவர்கள் பிரயாணமாகவும் இந்த ஊழியங்களை செய்யவும், நாளைக்கு நல்ல நல்ல ஜாபுக்கு இந்த பிள்ளைங்க போகவும் அவைகள் ஏதுவா இருக்கும். உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேனே, இப்ப சந்தோஷ் இருக்காப்புல, சந்தோஷ் இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு விஷயமா போகணும்னா நம்ம தம்பி அங்க ஏர்போர்ட்ல நிப்பான். ஒரு ஜாப் ஒண்ணு எடுக்கணும் கிர்கிஸ்தான்லன்னா நம்ம தங்கச்சி மார்சலின் கிர்கிஸ்தான்ல இருக்கிறா. இன்னொரு ஒரு தங்கச்சி ஜெர்மன்ல பன் சிட்டில இருக்கு. ஒரு MBBSல ஸ்டடி பண்ணணுமா, நம்ம டீம் இருக்கும் அங்க. சோ இவைகள் ஆவிக்குரிய விதத்திற்கும் சரீரத்துக்குரிய விதத்திற்கும் செக்யூலருக்கும் இந்த உறவுகள் நமக்கு பிரயோஜனமாக போகிறது. ஆமா, இங்க இருந்து சந்தோஷ் ஸ்ரீலங்கால ஊழியம் செய்ய போகலாம். அங்க ஸ்ரீலங்கா டீம் சந்தோஷ வரவேற்பாங்க. ஆஷா வந்து இங்க இருந்து துபாய்க்கு மினிஸ்ட்ரி பண்ண போகலாம். ஏன்னா அங்க ஒரு தங்கச்சி இருக்கா, ஆஷாவை ரிசீவ் பண்ணி அங்க மினிஸ்ட்ரி பண்ண வைப்பாங்க. அது நம்முடைய நோக்கம். ஆசியா தேசத்தில் இருக்கக்கூடிய 48 நாடுகளிலும் உள்ள இளைஞர்களை ஆண்டவர் பால் ஊழியம் செய்ய வைப்பதுதான் நம்முடைய நோக்கம். அது நடந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்த மாதிரி சொல்ல 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 ஆண்டவர், பாகிஸ்தான்ல ஒரு தம்பி இருக்கான் யோனத்தான், அருமையான ஊழியம் செய்யறான். நம்ம எல்லாம் அங்க போய் நம்ம ஊழியம் செய்ய முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன ஒரு வேலை வேணுமா, நாளைக்கு நம்ம இந்த குரூப்ல யார்ட்டாச்சும் நம்ம ஜெர்மன்ல எப்ப வேலை இருந்தா ஏதாச்சும் சொல்லுங்கன்னா, நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் நம்ம ஜெர்மன்ல வேலை செய்ய வைக்கலாம், ஊழியம் செய்ய வைக்கலாம். இது ஒரு குடும்பம். இது நீங்க, நானு, இந்த 48 ஃபேமிலி எல்லாமே ஒரு குடும்பம். ஆகையினால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இனி வருகிற நாட்கள்ல அநேக பிரயோஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. புரியுது இல்லைங்களா? ஆகையினால் இது ஸ்பிரிச்சுவல் கவரேஜ் மட்டும் அல்ல, ஏதோ பைபிள் ஸ்டடி இல்ல, இதுக்கு அப்புறமும் இருக்கு. பிள்ளைகளுக்கு உண்டான கேரிங் எல்லாமே இருக்கு, இனி எல்லாமே இருக்குது. அத எல்லாத்தையும் சொல்றதுக்கு இல்லை, இனி எல்லாமே இனி தொடர்ந்து நம்ம இதெல்லாம் செய்ய போறோம். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், க்ளோஸ் பண்ண போறோம். என்னுடைய மனைவி இப்போ ஜெபித்து இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா, அன்பு தகப்பனே, அப்பா பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உடைய வசனத்தை கேட்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அட்டவணையை குறித்தும் அதன் உள்ள சில நேரங்கள்ல நாங்க அதை வாசிக்கும் போது அதை அதிகமா தியானிக்கிறது இல்லை, அதை ஸ்கிப் பண்ணதான் நாங்க யோசிக்கிறோம் தகப்பனே. இருந்தாலும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு என்கிற காரியங்களை குறித்து இந்த நாள்ல எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு வேத வசனமும் வேதாகமத்துல முக்கியம் என்பதை எங்களோடு பேசியிருக்கீங்க தகப்பனே. அதற்காக கண்டு செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நாங்க இன்னும் வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் அதை தியானிச்சு அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. காலைதோறும் அது கிருபை புதிதா இருக்கிறது தகப்பனே. இந்த நாளுக்கு உண்டான கிருபையினால ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். நாளைக்கு இதே போல் நீங்க எல்லாரும் 5 o'clock நீங்க வந்துருங்க. God bless you all. Amen. Thank you. Thank you, brother. Praise Lord. Thank you.